மாட்டேங்குது. நம்ம ஹேண்ட்ரைட்டிங் நம்மளுக்கே புரிய மாட்டேங்குதே. எழுதும் போது தெளிவா எழுதணும். நல்லா புழு நின்ற மாதிரி எழுதி வச்சா அப்படிதான் இருக்கும். நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசல, உன் வேலையை மட்டும் பாரு. நானும் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லல. நிறைய சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்படியே ரெண்டு பேரும் ஒரே இடத்துல விட்டு அப்படிதான் அடிச்சின்னு மால்வாளுங்க. ஆமா, நீங்க எங்க பேக்ல எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க? கடைக்கு போறீங்களா? ஆமாடி, உங்களுக்கு வீட்டு வேலை செஞ்சு கொடுக்கறது பத்தாதுன்னு கடைக்கு நானே போயிட்டு வந்துடுறேன். நீங்க தான் நம்ம பேக்ல எடுத்துன்னு நிக்கிறீங்க, அதான் கேட்ட கடைக்கு போறீங்களான்னு. நான்லாம் கடைக்கு போல, இந்த அப்படிங்க ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் போயிட்டு வா கடைக்கு. போய் மாவு போயிட்டு வாங்கிக்கினேன், ஒச்சக்கலை வாங்கிவாங்க. நான்லாம் போல, நான் கேரட் அல்வா சேர்த்து கேரட் கட் பண்ணிருக்கேன். எனக்கு வேலை இருக்குப்பா. ஃப்ரிட்ஜில் இந்த ஒரு பெரிய கேரட் எடுத்துட்டு வந்து வச்சு நறுக்கி நிற்கியா? ஒரே ஒரு கேரட் வச்சு எப்படி அல்வா செய்வேன்? கொஞ்சோண்டு இது போதுமா நம்மளுக்கு? அப்படி கேரட்டை கண்ணில் பார்த்துடக்கூடாது. நீ அல்வா செய்கிற, அதை கிண்டுற இதை கிண்டுற எடுத்து வச்சு கட் பண்ண உட்காந்துக்கோ. ஃபோனில் பார்த்தம்மா, அதனால சாப்பிடணும் போல இருந்தது, அதான் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை உனக்கு ஃபோனில் பார்த்துட்டு இது செய்கிற அது செய்கிறேன் கிண்டி கிண்டி மளிகை சாமான்லாம் காலி பண்ணி வை. நீ நல்லாதாம்மா இருக்கும், செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாருங்க. சோனியா, நீ போயிட்டு வரியா? ஏமா நான் படிச்சுன்னு தானே இருக்கேன். நாளைக்கு எனக்கு கிளாஸ் டெஸ்ட். நானும் போக மாட்டேன் கடைக்குல, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. அப்போ படிக்காம போயிட்டு மிஸ்கிட் திட்டு வாங்க சொல்றியா? ஏண்டி இந்த கடைக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு நாடி ஆயிடு போகுது. அப்படியே போசமா நீ போக மாட்டேன் நான் போக மாட்டேன்றீங்க. எல்லா வேலையும் நானே செய்யறேன்னு ஒரு கடைக்கு கூட போயிட்டு வராதீங்க. அதுக்கு நானே போய் தொலைகிறேன். இதுங்களை பெற்றதுக்கு இங்க பாரு, படிக்கிறேன்றனால தான் அமைதியா போறேன். இல்லைன்னா அவ்வளவுதான். ஒண்ணு படி ஒழுங்கா. வர வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டு உட்காந்து வரும்போதே அவ்வளவுதான். கேஸ்ல கரண்டி போட்டு சூடு வச்சு விட்டுருவேன். நான் பச்சின்னு இருப்பேன். அவளை என் பேச்சுக்கு வர வேணாம் சொல்லிட்டு போங்க. நான் என் வேலையை பார்த்து நிற்கம்மா. வந்து இருக்குது இருங்க, உங்களுக்கு கடையை மூடிட்டு போயிடுவாங்கன்றா அமைதியா இருக்கேன். ஏண்டி அம்மா பாவம் இல்லடி, அவங்க தான் வீட்டு வேலையை செஞ்சுட்டு கடைக்கும் போறாங்க. நீ தான் சும்மா தானே இருக்க, போயிட்டு வா என் கடைக்கு தான். நான் சும்மா இருக்கேன், நீ பாத்தியா? பச்சின்னு தானே இருக்கேன். என் கடைக்கு போயிட்டு வந்து படி. ஏன் அவளை சொல்லிட்டு நீ போய் வாங்கி கொடுக்கறது தானே? இவகிட்ட எல்லாம் பேச முடியுமா? பேசாத. ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறாளுங்களா? அம்மா பாவம் ஆச்சுன்னு கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது இதுங்களுக்கு. தோ இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கு மூக்கால அழுவாளுங்க. கடைக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த மாவை கொஞ்சம் மாறிங்கன்னா எங்க அத்தை கேள்வி கேக்குதா? இப்போ இவ்வளவு மாவும் விற்காம கிடக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இவ்வளவு மாவு நாளைக்கு பழைய மாவாயிடும். பழைய மாவு எவ்வளோ குத்தா வேணான்னு வாழுங்க. நான் எப்படி விற்பேன்? இதெல்லாம் கேட்டா வாங்குவாங்கன்னு அரைச்சி தள்ளிடுதுங்க. நான் விற்கிறதுக்குள்ள இங்கே போராடாச்சுன்னு இருக்கேன். இன்னைக்கு காலில இருந்து 2 மாவு தான் போயிருக்குது. இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தரும் மாவு வாங்க வரல. சாயந்தரம் எல்லா வீட்லயும் சோத்து வச்சுட்டாங்களா? மாவு இல்லாத போதெல்லாம் மாவு இருக்கான்னு கேட்குங்க. மாவு இருக்கும் போதெல்லாம் ஒருத்தரும் வாங்க போறது இல்லை. மணி வேற 8 தாண்டி போயின்னு இருக்கு. கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். இதுக்கு மேலே யாரும் வராம தெரியல. மாவு பாக்கெட்ல எடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிட வேண்டியதான். நாளைக்கு என்ன கேட்டாங்கன்னா விற்போம். ஏதாச்சும் மாவு தான் வாங்கிக்கோங்கன்னா வாங்கிப்பாங்க. யாருன்னா அதுக்குள்ள ஒன்றும் புளிச்சு போயிடாது. சாயந்தரம் தானே அரைச்சி பேக் பண்ணது நல்லதா இருக்கும். நாளைக்காவது விற்கதான் பார்க்கலாம். எங்க கடையில யாரையும் ஆள காணோம். கடையை பப்பர பேன் திறந்து போட்டு இந்த ராணியக்கா எங்க போச்சு தெரியல. திருட வந்து கடையில எல்லாம் போயிட்டு என்ன பண்றது? எப்படி திறந்து போட்டு எங்க சுத்தி நிற்குதோ தெரியல. வரட்டும் 4 முடி. அவங்க மாமியார் இதை நம்பி கடையை பார்த்துக்க சொன்னா இது கடையை திறந்து போட்டு தெருவா சுத்தி வந்து போல. அவங்க மாமியார் பார்த்து சொல்லி விடுறாரு. ஏண்டி நான் இங்க தான் இருக்கேன், அதுக்குள்ள போய் மாமியார் கிட்ட என்ன பத்த வச்சிடாத. என் 4 முடி கடையை வெளியே இருந்து பார்க்காம உள்ள இருந்து என்ன பண்ற? கடைக்கு யாரும் வரல, சரி பொருளை எடுத்து வச்சுட்டு கிளம்புவோன்னு உள்ள போய் க்ளீன் பண்ணி நின்னேன். நீ வந்து நின்று கத்தி நிற்க. அது சரி ஒரு மாவு பாக்கெட் ஒன்று கொடு. அப்படியா? எத்தனை வேணும்? நான் என்ன 10 வாங்கி போறேன். 1 போதும். பரவாயில்ல பெரிய பொண்ணு, ஒரு 2 வாங்கி வச்சுக்கோ. நாளைக்கு காலையில் வச்சுப்பல. காலையிலக்கெல்லாம் வேணாம், ஏற்கனவே மாவு அரைச்சி வச்சிருக்கேன் வீட்லயே. நான் அது இன்னும் புளிக்கல. சரி அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு தோசை கேட்டாரு, அதனால மாவு பாக்கெட் வாங்க வந்தேன். அப்படியா? ஏன் உனக்கு மாவு பாக்கெட் வைக்கல? நீ ஏன் தலை கட்ட பாக்குறியா? அப்படிலாம் இல்ல பெரிய பொண்ணு, காலையில இருந்து ஒரு மாவு பாக்கெட் கூட வைக்கலையா? அதான் சரி நீ 2 வாங்கி போன ஒரு 50 ரூபா கிடைக்குமேன்னு பார்த்தேன். வேணாம் வேணா நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு 1 கொடு. இன்னும் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, கடையை சாத்திட்டு போயிருப்பேன். எப்பவுமே 9 மணிக்கு தானே கடை சாத்துவேன். இப்போ என்ன 8:30க்கெல்லாம் போறேன்ற? வியாபாரம் ஆனா இருக்கலாம், வியாபாரமே அவளையே அதான் கிளம்புறேன். சரி அதை வந்துட்டல ஒரு மாவு பாக்கெட் கொடு. சரி எடுத்து தரேன். இந்தாடி 40 ரூபாய். அடியில இருந்து எடுக்கிறியா? இது புது மாவு தானே பழைய மாவா? ஏண்டி எல்லாம் புது மாவு தாண்டி. சரி நேத்து மாவு எதனா கொடுக்குறியா? அதான் கேட்டேன். நேத்து மாவுல நேத்து வித்து தீந்துச்சு. இது புது மாவு, இன்னைக்கு சாயந்தரம் ஆச்சதான் வாங்கிக்கோ. புளிக்க வச்சது தானே? புளிக்க வச்சதாமா? உப்பு போட்டிருக்கீங்களா இதுல? உப்புலாம் போடலடி, உப்புலாம் நீ தான் போட்டுக்கணும். சரி கேட்டேன் ஒரு டவுட்டுக்கு. ஒரு பாக்கெட் மாவு வாங்குறதுக்கு எவ்வளவு கேள்வி அம்மா கேட்டுன்னு இருப்பா. இந்த கேள்வியில நான் கேட்குற கேள்வி இல்ல, எங்க மாமியார் கேட்குற கேள்வி. இப்போ வீட்டுக்கு போனேன்னு இதெல்லாம் என்கிட்ட கேட்கும். அதை நான் இங்க கேட்டு போனா தான் நாங்க சொல்றதுக்கு. என் மாமியாருக்கு மேல இருக்கும் போல உன் மாமியாரே. ஆமா பின்ன பரட்டன்னா சும்மாவா? ஆமா என் மாமியார் கூட சொல்லிருக்கு உன் மாமியார் பத்தி ஒரே வாயாமே. அதான் ஊருக்கே தெரிஞ்ச கதையாச்சே. உனக்கு இப்ப தெரியுமா என் மாமியாருக்கு வாயின்னு? ஆமாமா நான் அவங்க பாத்திருக்கேன். நான் உங்ககிட்ட பேசுனது இல்லையா? அவங்க கடை கூட வர மாட்டாங்க, நீ தான் வருவ கடைக்கு. அதான் உங்ககிட்ட பேசுனது இல்ல, எனக்கு தெரியாது. சரி ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து பாரு, தெரிஞ்சு போயிடும். ஏமா நானும் வரலமா. சரி மணி ஆகுது, அதுக்கு வேற கத்தம். ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வரேன்னு. நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வா, போய் திட்டு வாங்க போறேன். நானும் அந்த கடை எடுத்து வச்சுட்டு பின்னாடி கிளம்பிடுவேன். சரி போயிட்டு வரேன். பரவாயில்ல, கடை திறந்துதான் இருக்கு. இங்க இருந்து பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு வரதுக்குள்ள மூச்சு வாங்குதம்மா. இனிமே காலை எழுந்து 5 மணிக்கெல்லாம் வாக்கிங் போகணும். அப்பதான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நாளிலேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான் வாக்கிங்க. காலையில நல்லா சாயந்தரமாவது வரணும். லட்சுமி அக்கா, என்னக்கா நீங்க வந்திருக்கீங்க கடைக்கு? பசங்க யாரும் அனுப்பிச்சு விட வேண்டியது தானே? வாங்கக்கா வாங்க. வரேன் நானி.
எங்க பெரிய பொண்ணு அவளுங்கள்ட்ட கடைக்கு போக சொன்னேன், எங்க போறாளுங்க? சண்டை போட்டு மாண்டு நிற்காளுங்க. அதான் நானே போறேன்ட்டு வந்துட்டேன். அப்படியா? சரிக்கா, என்ன வேணும்? மாவு பாக்கெட் வாங்கி போலன்னு தான் வந்தேன் ராணி. மாவு பாக்கெட்டா? சரி சரி, மாவு பாக்கெட் நீ காலேருந்து யாருமே வாங்கலன்னு ராணி அக்கா ஒரே வருத்தம் பட்டு நீ உள்ள புலம்பி நின்றுது. நல்ல வேலை நீங்களும் வாங்க வந்துட்டீங்க. எத்தனைக்கா? 3 நாளா? இங்கே 4 முடிய சொல்லு பெரிய பொண்ணு. உங்களுக்கு மாவு பாக்கெட் வைக்கலன்னு எங்க தள்ள கட்ட பார்க்காதீங்க. ஐயோ பெரிய பொண்ணு, அப்படிலாம் இல்ல பெரிய பொண்ணு. எப்பவுமே லட்சுமி அக்கா வந்தா 3-4 பாக்கெட் வாங்குவாங்க, அதான் கேட்டேன். ஏன் லட்சுமி அக்கா இட்லி கடை வச்சிருக்காங்க 3-4 பாக்கெட் வாங்கி போறதுக்கு? பெரிய பொண்ணு அவளை திட்டாத பெரிய பொண்ணு. நீங்க சும்மா இருங்கக்கா, எனக்கு தெரியும் என்கிட்டே இது இப்படிதான் பண்ணுச்சு. இல்ல பெரிய பொண்ணு, நான் எப்பவுமே 3 நாள் தான் வாங்குவேன். ஏன் எனக்கு தெரியாம இட்லி கடை தானே வச்சிருக்கீங்களா என்ன? அது இல்லடி, பசங்களுக்கு காலைல ஊத்துறதுக்கு நைட் ஊத்துறதுக்கு அந்த மாதிரி மீந்து போச்சுன்னு சொல்லுவாள் மாவு, அதனால வாங்கி போயிடுவேன். இட்லி தோசை என்ன ஊற்றி கொடுப்பேன். அது சரி. அப்ப வீட்டுல டெய்லி பசங்க இட்லி தோசை தான் போட்டு கொள்றீங்க. ஏண்டி அவளுங்களும் அதாண்டி கேட்பாளுங்க, இட்லி தோசை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாளுங்க. அப்படின்னா செஞ்சுட்டு போறீங்க மீறி போனா இட்லி தோசை அதை விட்டா உப்புமா, அதானே அந்த உப்புமாக்கு பயந்தா இட்லி தோசையை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க போலாதுங்க. ஏன் பெரிய பொண்ணு இப்படி பண்ற? அவங்களாவது 3 நாள் மாவு போயிட்டு வாங்கிட்டுமே, அதுல எதுக்கு உனக்கு என் வியாபாரத்துக்கு எடுக்கிற? நீ உன் வேலையை பார்த்து போமா, வாங்கிட்டல கிளம்பு. ஆனா 4 முடிய உனக்கு இவ்வளவு திமிரு ஆகாது. இவங்க வாங்கலாம் வேற யாரும் வாங்க போறாங்க மாவு பாக்கெட்டு, எதுக்கு இவங்க கிட்ட கட்டி அனுப்புற? நீ ஏக்கா நீ ஏக்கா பாவை பார்த்து வாங்குற? விடுடி, அவங்க மாமியார் யாரும் திட்டுவாங்கல்ல மாவு விற்கலன்னா அவளுக்கு, அதனால தான் பாம்பு பார்த்து வாங்கி போறேன். இவளுக்கு என்ன தெரியாம அதுல. என்னமோ பண்ணுங்க. சரி, இந்த மாவு பாக்கெட் காசு எங்க? காசு கொடுக்காம நீ பண்ண போற? கணக்குல எழுதி வச்சுக்கோ, நாளைக்கு வாங்க வருவேன்ல, நாளைக்கு தரேன். வாங்கின மாவு பாக்கெட் காசு கொடுக்க மாட்டான். ஆனா வாய் பாத்தீங்களா? ஏன் கொடுக்காம ஊருட்ட ஓடிடுறேன். ஓடுவேன். ஏன் தெரியும்ல கடைக்கு வரேன்னு, மாவு பாக்கெட் காசு எத்தனாலும் தெரியாது. 4 முடிய ஓவரா பேசுனா மாவு பாக்கெட் வானான்னு வச்சுட்டு போயினே இருப்பேன். கோவப்படாத பெரிய பொண்ணு, சும்மா தான் கேட்டேன். நீ எத்தனை போ மாவு பாக்கெட்? நாளைக்கே கொடு பொறுமையா காசு. போயிட்டு வரேன். ஏண்டி ராணி இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நாங்க எப்பவுமே அப்படிதான்க்கா. உங்களுக்கு எத்தனை மாவு பாக்கெட் வேணும்? 2 கூட ராணி போதும். வேணா நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்ன ராணி, நீங்க மட்டும் என் வீட்டுல மாவே அரைக்க மாட்டீங்க? எல்லாரும் வீட்டுல மாவு அரைச்சி யூஸ் பண்ணின்னு மாவு தேவைப்பட்டதை கடையில வாங்குறாங்க. நீங்க எப்பவுமே கடையில தான் வாங்குறீங்க. ஏன்? அது ஒன்றும் இல்லை டீ, எனக்கு மாவு அரைச்சா உடம்புக்கு ஆகாது, சளி பிடிச்சிக்கும், தலைவலி வந்துடும். அந்த அரிசியில கை வச்சுன்னு மாவு அரைச்சின்னு அப்படின்னு தான் இந்த மாதிரி அதெல்லாம் உடம்பு சரியில்லாம ஆகி போயிடுது. அதனால தான் எதுக்கு நம்ம கடையிலேயே 40 ரூபா 50 ரூபா கொடுத்து மாவு வாங்கிக்கலாம். எப்பயாச்சும் தானே வாங்க போறோம், வாரத்துல 2 தடவை தான் வாங்குவேன். சரி, அதனால கடையிலே வாங்கிக்கலாம்னு வாங்குறது. ஓஹோ அப்படியா? உடம்புக்கு ஒத்துக்காதா? சீக்கிரமாயிடுமா? ஆமாடி, அதனால தான் கடையிலேயே வாங்கிக்கிறேன். சரி, மாவுக்கு அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு 500 ரூபாய் திரும்ப எழுதுது. அதனால சரி கடையிலேயே வாங்கிக்கலாம்னு வாங்கிக்கிறேன். சரி நம்ம கடையில வாங்கிக்கோங்க. அந்த மாவு தான் நான் டெய்லி வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு அரைக்கணும் நீங்க? கொடுங்க. சரி இருங்க 2 மாவு பைட் போட்டு தரேன். நாளைக்கு வேணும்னா கூட பசங்க அனுப்பிச்சு விடுங்க, மாவு பைட் குத்து அனுப்புறேன். சரிம்மா, சரி வேணும்னா அனுப்பிச்சு விடுறேன். இப்போ மட்டும் கொடு. என்னங்கக்கா, வேற எதுனா வேணுமா? வேற என்னமோ வாங்கணும்னு நினச்சினே மறந்து போச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், ஒச்சக்கல்ல இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களா? மறந்து போச்சு, விடு பார்த்துக்கலாம். இது வரையும் தான். 100 ரூபாய்க்கா. சரிம்மா கொடு. 500 ரூபாய்க்கு சில்லறை வச்சிருக்கியா ராணி? இல்லக்கா 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையாக்கா? ஐயா 500 ரூபாய் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். காலைல பசங்களுக்கு சில்லறை வேறு தரணும்ல ஸ்கூலுக்கு, அதனால தான் 500 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். என்கிட்ட வேறு சில்லறை வேறு இல்லையா? அச்சோ, என்னக்கா பண்ணுறது இப்போ? சரிம்மா, சோனியா அவங்க அப்பா கிட்ட இருக்க கேட்டுட்டு சில்லறை வாங்கி நான் குத்து அனுப்புறேன் சோனியா கிட்ட. இல்லக்கா பரவாயில்ல, காலையில குத்து அனுப்புங்க, இப்பெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியா? இவங்க மாமி எடுத்துட்டு போறாங்க. இல்லக்கா இல்லை, நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் காலையிலே குத்து அனுப்புங்க. நைட் நேரம் ஆகி போச்சு பார்த்தீங்களா, எதுக்கு பசங்களை வெளியே விட்டுன்னு. நீங்கள் காலையிலே குத்து அனுப்புங்க. பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அப்போ அப்படி போகிற வழிதானே குத்துட்டு போட்டோம். அப்படியா? சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன். சரிக்கா, நான் அந்த கடையை தேய்ச்சி கிளம்ப போகிறேன். சரி ஆமாம், மணி ஆச்சு பற்றியா, கிளம்பு சீக்கிரம். சரிக்கா.